கூவத்தூர்ல காவல்துறையுடைய ஏற்பாடுகள் கூவத்தூர் வெளிப்பகுதியில் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விடுதியில் அதிகமான காவல்துறையினர் இல்லை, ஒரே ஒரு வாகனம் மட்டுமே இருக்குது. ஆனால் வெளியில் அவங்கள போகக்கூடிய பாதையில் நிறைய காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று இரவுல அதிகமான காவல் குவிக்கப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. முதலமைச்சருடைய இல்லத்தில் தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில அங்க காவல்துறையுடைய ஏற்பாடு, பாதுகாப்பு ஏற்பாடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா, அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? இதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த வழக்குல ஒருவேளை தண்டனை வருமானால் அந்த தண்டனை என்பது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தொடர்பானது மட்டுமல்ல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பானதும் கூட என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் சசிகலாவை தான் எதிர்க்கிறார்களே தவிர மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை அல்ல. இந்த வழக்கில் தண்டனை வந்தால் சசிகலாவுக்கு சிக்கல் என்பதில் மகிழ்ச்சியில் இருக்கிறார்களா, அல்லது தண்டனை வந்தால் தங்களுடைய கட்சியுடைய மறைந்த முதலமைச்சருடைய பெயரும் சேர்ந்து கெட்டு போகுமே அப்படிங்கிறனால கவலையில் இருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்க பேச முடிஞ்சதா? அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது? காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு அங்க எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? பாஸ்கர். ஆதரவாளர்கள் வருகையால் பரபரப்பாக காணப்படக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய இல்லம் இன்றும் அதே பரபரப்போடு காணப்படுகிறது. காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை நேரடியாகவே பார்க்கலாம். ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை இன்றும் அதிகரித்தே காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையுடைய பாதுகாப்பு எண்ணிக்கை 200ஆக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் தொடர் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமையுடைய தலைவர்கள் மற்றும் கட்சியுடைய தலைமையர்களையும் தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவல்துறையுடைய முழு கண்காணிப்பில் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அதே போல சென்னை மாநகரில் எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய இல்லமானது கீழ்ப்பாக்கில் இருக்கிறது. அங்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவருடைய கருணாநிதியுடைய இல்லமானது கோபாலபுரத்தில் இருக்கு. அங்கும் காவல்துறையுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயம், போயஸ் கார்டன், அது மட்டும் இல்லாமல் டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமையகம் இங்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் விடுதிகளிலும் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முன்கூட்டியே ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. தீர்ப்பை ஒட்டி எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க வேண்டும். காவல்துறையுடைய முழு கண்காணிப்பில் மற்றும் தீவிரமான ரோந்து பணியை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்நோக்கி அனைவருமே காத்திருக்கக்கூடிய நிலையில இங்க தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இல்லத்தில் காத்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் இந்த தீர்ப்புக்காகவே காத்திருக்கக்கூடிய நிலைமையாகவே இருக்கிறது. இதையொட்டி என்ன மாறுதல்கள் நிலவ போகிறது என்பது குறித்து தமிழக முதலமைச்சரும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சற்று முன்னாக மாநிலங்களவை உறுப்பினரான மைத்ரேயன் உள்ளே சென்றிருக்கிறார். கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 12 மக்களவை மாநிலங்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை இருக்கிறது. 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு 20 சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஆதரவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கையோடு இந்த தீர்ப்பையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. தீர்ப்பு முடிவில் என்னென்ன மாறுதல்கள் இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தால் 10-30 மணிக்கு மேல் இங்க இருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து மாறுதல்களை நம்மளுக்கு தெரியப்படுத்தும் நம்பலாம்.